இந்திய அரசு சட்டம் 1858. இது அரசு விக்டோரியா மகாராணியின் பிரகடனம். இது 1857 நடந்த சிப்பாய் கழகத்தின் முடிவாக கொண்டு வரப்பட்டது தான் இச்சட்டம். 1858 நவம்பர் 1 அலகாபாத்தில் நடந்த அரசு தர்பாரில் பேரரசின் பிரகடனம் கானிங் பிரபு என்பவரால் வாசிக்கப்பட்டது. இது இந்திய மக்களின் மேக்னா கார்ட்டா அல்லது உரிமை சாசனம் என்று அழைக்கப்படும். இந்த சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்திய கவர்னர் ஜெனரல் இந்திய வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவார். போஸ்டிங்கோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வைஸ்ராய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அரச பிரதிநிதிங்கிறது அர்த்தம். இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். அரச பிரதிநிதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. இந்தியாவின் செகண்ட் ஒன்று, இந்தியாவின் பழமையான பண்பாடு பழக்க வழக்கம் மதிக்கப்படும். 1857 சிப்பாய் கழகத்தில் இந்திய சிப்பாய்கள் தலைப்பாகை அணியக்கூடாது, தாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் மதிப்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று, இந்திய மன்னர்களுக்கு தத்து எடுத்துக்கொள்ள உரிமை வழங்கப்பட்டது. டல்ஹௌசியோட நாடு இணைப்பு கொள்கை, டல்ஹௌசியின் வாரிசு இழப்பு கொள்கை இருக்கு, அதுக்கு கைவிடப்பட்டது. நெக்ஸ்ட், நாடு இணைக்கும் கொள்கை, வெல்லஸ்லி பிரபுவின் துணைப்படை திட்டம் கைவிடப்பட்டது. இந்தியர்கள் இன வேறுபாடின்றி கல்வி திறமையின் அடிப்படையில் அரசு நிர்வாக பணியில் தகுதியுடையவர்கள் பணிபுரியலாம் என்ற நிபந்தனையும் அளிக்கப்பட்டது.